செல்கிறேன், அதை எடுத்துக் கொள்ளுங்கள், என் குடும்பத்தை விட்டு செல்கிறேன் என்றார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பம் இந்த சமூகம் இருக்க வேண்டியதும் பின்பற்ற வேண்டியதும் தங்கள் வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக அமைக்க வேண்டியதும் அந்த குடும்பத்தோடு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்திய பல காரியங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் என்று நிறைய இருக்கிறது. காத்தவன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ந்து விடுவார்கள், சந்தோஷமாக்குவார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களில் அவர்களின் அன்பு பிள்ளைகள், குறிப்பாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 3 பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னை ஃபாத்திமா ஸஹராவுக்கு பிறக்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைன் அவர்களை அந்த குழந்தையை பெற்றபோது அன்னலார் அத்தனை மகிழ்ச்சி. தன்னுடைய நாவை இந்த பிள்ளையின் நாவில் வைப்பார்கள். அந்த பிள்ளையை உயர்ந்து கொண்டு வைத்து தன் உதடை, தன் நாவை பிள்ளையின் நாவில் வைத்து காத்தமுன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை உரிய செய்வார்கள். கைவச்சி பிள்ளைகளை வாயில உறிஞ்சி கொடுக்கிற மாதிரி நாவை வைத்து உரிய செய்வார்கள். பிள்ளை பிறந்தவுடன் உத்தம நபிகள் வருகிறார்கள். வந்து தங்கள் முபாரக்கான அந்த உமிழ்நீரை எடுத்து பிள்ளையின் நாவில் தடவி பிள்ளைக்கு துஆ செய்கிறார்கள். பொதுவாக சம்சம தடவும் புள்ள பிறந்துச்சுன்னா முதல்ல சேனம் தொட்டு வைக்கணுங்கிற பேரில் சம்சம் நீர் பரக்கத்தான காரியங்களை செய்வோம். இங்கே நபிகள் நாயகமே இருக்கிறார்கள். அந்த பிள்ளையின் வாயில் தங்களுடைய உமிழ்நீரை எடுத்து தடவி விட்டு காத்தமுன் நபியின் அகமகிழ்கிறார்கள். சகைமிக்கவர்களே, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் இமாம் எப்படியோ அப்படியே நிறைய குணங்களில் 2 பேரும் ஒத்திருப்பாங்க. 2 பேருக்கிடையே வாழ்க்கையில் போராட்டம் வந்ததில்லை, விவகாரம் வந்ததில்லை, சண்டை சச்சரவு வந்ததில்லை. ஒரு தடவை மட்டும், ஒரே ஒரு தடவை இமாம் ஹசன் ஹுசைன் 2 பேரும் பேச ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் மோதிக்கிட்டாங்க. குழந்தைகள், சின்ன வயசு பிள்ளைங்க மோதிட்டு இருக்கிற போது திடீர்னு முழங்கல் சத்தம் கேட்கிறது. என்ன முழங்கல் என்று பார்த்தால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருக்கிறார்கள். நான் தாய்மார்களின் கவனத்தில் சொல்வேன், பிள்ளைகளை வளர்ப்பதற்கென்று ஒரு தனி பயிற்சி இருக்கிறது. பிள்ளைகளுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு வைப்பதற்கு முன்மாதிரிகள் இருக்கிறது. அம்மா அழுதாங்க, ஃபாத்திமா ஸஹரா. அந்த தேம்பி அழும் சத்தம் கேட்டு பிள்ளைகள் 2 பேரும், இமாம் ஹசன் ஹுசைன் சின்ன வயசு தான், ஒரு பெரிய பக்குவம் எல்லாம் பெற்றவர்கள் இல்லை, குழந்தைகள். 2 பேரும் வெறும் அம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க. பார்த்தா அம்மா அழுதுட்டு இருக்காங்க. கண்ணை தொடச்சி, ஏம்மா அழுகுறீங்க? 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க. ஏன் அழுகுறீங்க? வீட்டுல பொதுவாக சின்ன பிள்ளைங்க 2 பேரும் சண்டை போடுற பழக்கம் தான். அம்மா அழுத போது கண்ணீரை துடைத்து விட்டு ஏன் அழுகுறீங்க? 2 பேரும் தாங்க மாட்டாங்க. பாத்திமா நாயகி கண்ணீர் வடித்தால் தாங்க மாட்டாங்க. பாத்திமா நாயகி ரலியல்லாஹு 2 பேருக்கு முன்னால பெரும்பாலும் அழ மாட்டாங்க. அம்மாவுக்கு 1000 சிரமங்கள் இருக்கும், அதை காட்டுறது இல்லை பிள்ளைங்கள்ட்ட. அன்றைக்கு கண்ணீர் வடித்த போது தொடச்சிட்டு கேட்டாங்க, ஏன் அழுதீங்க? சொல்லும் வார்த்தைகளை, அழகான வார்த்தை, ஒண்ணும் இல்லை, நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை கூப்பிட்டு அவர் தர்பாரில் நிறுத்தி, பாத்திமா உங்களை எத்தனை பெரிய பாக்கியத்தோடு நான் உருவாக்கினேன். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மகள், சோழத்தின் தலைவி, எல்லா அம்சங்களும் பெற்று உங்கள் பிள்ளைகளை இப்படித்தான் உருவாக்கினீர்களா, வளர்த்தீர்களா? 2 பேரும் சண்டை போடுற மாதிரி வளர்த்து கொண்டீர்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பானோ என்று பயந்தேன், அழுது விட்டேன். நான் அன்னைக்கு அந்த 2 பேரும் சண்டை நிறுத்தினான். சண்டைனா போர்க்களம் இல்லை, 3 வயசு 4 வயசுல அன்னைக்கு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுறதே இல்லாமல். அந்த வார்த்தை பாருங்க, அல்லாஹ் மறுமையில என்ன கூப்பிட்டு இப்படித்தான் பிள்ளையை வளர்த்தீர்களா? 2 பிள்ளையும் நீங்கள்
மனுஷன் இருப்பான். இமாம் ஹுசைன் எங்கும் அங்கே இமாம் ஹுசைன். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தனித்தன்மை, ரொம்ப போர் வீரர். அவங்க போர் வீரர். பல யுத்தங்களில் கலந்தார்கள். ஷமல் யுத்தத்திலே, செஃபீன் யுத்தங்களிலே, அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலே, அதற்கு உமர் இப்னு கத்தாபின் காலத்தில் நடைபெற்ற யுத்தங்களில் எல்லாம் இமாம் ஹுசைன் கலந்து கொள்வார்கள், இமாம் ஹசன் கலப்பார்கள். அதில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு போர் வீரர் என்று சொல்ல வேண்டும். சில பேருக்கு சிறந்த ஆசையும் ஆர்வமும் இருப்பதை போல மார்க்கத்தில் பணியாற்றுவதில், தீனுக்காக பாடுபடுவதில், ஷரியத்தை தூக்கி நிறுத்துவதில் எங்கள் பாட்டனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயிரோட்டமான இந்த வாழ்க்கை சமூகத்தில் எந்த காலத்திலும் மங்கி போகாமல் இருக்க வேண்டும் என்பதில் பெரும் உறுதி இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்னை ஆயிஷா நாயகி சொல்வாங்க, பெருமானார் வீட்டில் படுத்திருந்தாங்க. நபிபெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டில் படுத்திருக்கிறாங்க. அந்த நேரம் இமாம் ஹுசைன் பிறந்து தவிழ்கிற காலம். இமாம் ஹுசைன் தவிழ்ந்து வர்றாங்க பெருமானாருடைய அருகாமையில். எனக்கு கொஞ்சம் கஷ்டம். என்ன கஷ்டம்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தூக்கத்தை கலைக்கிறது இல்லை. சஹாபிகளும் சரி, நபியின் வீட்டு பெண்களும் சரி, அவங்க எப்போதும் தூங்குவாங்க. கரெக்டா இருக்கும் அந்த தூக்கம், கரெக்டான நேரம், எல்லாமே கரெக்ட். டைம் என்பது பெருமானாரை பார்த்து நம்ம பழகணும். பஞ்சுவாலிட்டிங்கிறது எல்லாம் அதன் அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரம் தவறாமை, நேரம் தவறாமை. இன்னைக்கெல்லாம் அது ரொம்ப பெருகினம், ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. எத்தனை மணிக்கு தூங்கணுமோ தூங்கிடுவாங்க, விழிக்கணுமோ விழிச்சுவாங்க. என்றைக்கு சமூக பணி, பள்ளிவாசலுக்கு எத்தனை மணி, வீட்டுக்கு எத்தனை, ரொம்ப கரெக்டா இருக்கும். ஒரு அமலை துவக்கினாங்களா தொடர்ச்சியா நடக்கும். சுபு தொழுவாங்க, தொழுதுக்கு நேரா மனைவியர்கள் வீட்டுக்கு வருவாங்க. எல்லா மனைவியாரும் வீட்டுக்கு போவாங்க. ஐஷா நாயகி வீடு, அப்சா நாயகி வீடு, உம்மு சலமா வீடு, அப்படி உம்மு ஜைனபுடைய வீடு, அது செய்யலாம். அந்த மனைவிமார்களை சந்திச்சு சலாம் சொல்லி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா விசாரிப்பாங்க. எந்த வீட்லயும் உட்கார மாட்டாங்க. அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு எந்த மனைவி வீட்டில் தங்க வேண்டுமோ அங்க போய் உட்காருவாங்க. ஏன்னா எல்லா மனைவியர்களும் ஆசைப்பட்டார்கள். 9 நாளைக்கு ஒரு கதை சந்திக்கிறோம், 9 நாளைக்கு ஒரு கதை ஒரு மனைவியின் வீடு. எல்லாருக்கும் ஒரு ஆசை, தினமும் நாளைக்கு போய் தங்களை சந்திக்கணும். உடனே சம்மதிச்சாங்க. சம்மதம் கொடுத்தது மாத்திரமல்ல, சுபுவுக்கு பின்னால நேரம் 9 மனைவி வீட்டுக்கும் போய் சலாம் சொல்வது, விசாரிப்பது, முகம் காட்டுவது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டுல வந்து பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம். இப்படி ஒரு செயலை துவக்கினால் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் என்னன்னா, அஹப்பு அமாலி இலா ரசூலில்லாஹ். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமான வணக்கம் என்பது அதுவமுஹா, அது தொடர்ச்சியா செய்வாங்க. தஹஜ்ஜதா ஆரம்பிப்பாங்களா, ஹயாத் வரைக்கும், ஹயாத் வரைக்கும் ஒரு திக்ர சொல்வாங்களா, மௌத் வரைக்கும். அதே போல மனைவியர்களை சந்திக்கணும் ஒரு பழக்கத்தை உண்டாக்குறாங்க. டெய்லி ஹயாத் வரைக்கும். எந்த ஒரு அமலும் சூழ்நிலைக்காக செய்யறது இல்லை, சந்தர்ப்பத்துக்கு செய்யறது இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனை செய்யறது அப்புறம் விடுறது இல்லை, தொடர்ச்சி. இங்கே ஆயிஷா நாயகி சொல்வார்கள், ஹாத்தமுன் நபியின் ரொம்ப கரெக்டான நேரத்தில் படுப்பார்கள், கரெக்டான நேரத்தில் விழிப்பாங்க. அன்னைக்கு தூங்குறாங்க. இமாம் ஹுசைன் அவங்க தவிழ்ந்து வரும் நேரம், அப்படியே தவிழ்ந்து சர்க்கார் யாரோ சொல்றது பக்கத்துல வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஹுசைனை பார்த்துட்டா ரசூலுல்லாஹ் முடிச்சுவாங்க, லேசா கை வச்சா போதும் முடிச்சுவாங்க. ஏன்னா அவ்வளோ பாசம் பேர பிள்ளைங்க மேல. பேர பிள்ளைங்க இருக்குன்னா நம்ம தான் படுத்திருக்கிறோம், பேர பிள்ளைங்க வந்து மேல தட்டினா முடிச்சிடும், மனைவி தட்டினா நீ போர்க்கிறது தான். தூங்குற நேரம் பார்த்து தான் நீ விவகாரம் பண்ணிட்டு இருக்க, அது வேற விவகாரம். இங்கே உத்தம நபிகள் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் கிட்ட வந்த உடனே அன்னை ஆயிஷா சொன்னாங்க, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, நபிபெருமானார் தூக்கத்தை எழுப்ப வேண்டாமே அப்படின்னு ஒரு பிள்ளையை கொஞ்சம் நகட்டி வச்சேன், கொஞ்சம் நகட்டி வைக்கிறேன், ரசூலை எழுப்பிட வேண்டாம். தூங்கும்
தூங்கும் போது எழுப்பது நல்ல பழக்கம் இல்லைங்கிறான். நம்ம எல்லாருக்கும் அந்த நிலை இருக்குது. நம்ம வீட்டில் வந்தாலும் சொல்லுவாங்க, வீட்டில் மேடம் கேட்டா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. சில பேர் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிருவாங்க. கொஞ்சம் நேரம் படுத்த சீதை பொருளாக இருந்தா நிறைய பேர் ஒரு அரை மணி நேரம் படுப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் வந்துட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அதத்தை முடிச்சிருவாங்க. இவங்கிட்ட நமக்கு ஒன்றும் ஓட நான் இப்ப சொல்லி வச்சிருக்கேன், யாரு வந்தாலும் சரி மலக்கு மௌத்தை தவிர இஸ்ராயலுக்கு யாரு வந்தாலும் சரி கொஞ்சம் கைவிழா தூங்குற ஒரு அரை மணி நேரம் சொன்னதான தூக்கம். அந்த நேரத்துல எழுப்பி விடுங்கன்னா அதுக்கு அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா எல்லாருக்கும் டைம் வச்சிருக்கோம், மக்கள் சந்திப்பா ஒரு டைம் இருக்குது. ராத்திரி வெளி ஊர்கள் இரவு இஷாக்கு மேல போன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். உறங்குற நேரத்தை அவாய்ட் பண்ணணும். இங்கே நபி பெருமானார் தூக்கம் கிடைச்சிடக்கூடாது. பிள்ளையை நான் கூப்பிட்டோம், தூக்கி வச்சுட்டு வெளியில போயிட்டேன். சமையல் கேட்டு வந்து பார்த்தேன், பெருமானார் பிள்ளையை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறார். இமாம் ஹுசைன் நபி பெருமானார் முத்தமிட்டார். முத்தமிட்டு விட்டு அழுதார். என்னால் அதை ஜீரணிக்க முடியல. பாசமான பிள்ளை. இமாம் ஹுசைன் வந்தால் நாவை வைத்து தன் வாயில் தடவுவார்கள், இன்னொரு பக்கம் தன் பெருவர்களை இமாம் ஹுசைனின் வாயில் வைப்பார்கள். நபியின் பெருவரல் அதை வச்சு நாக்க தடவிடுவாங்க, உதட வச்சு தடவுவாங்க. இப்படிப்பட்ட எம்பெருமான் இமாம் ஹுசைனை கொஞ்சம் முத்தமிட்டு இமாம் ஹுசைனுடைய நாவில் தன் நாவை வைத்து தேய்த்து கொடுத்த பின்னால் அழுதார்கள். அவர்கள் கண்ணீரை என்னால் தாங்க இயலவில்லை. யார சூழல்லா அழுதீர்களே, பாசமான பிள்ளையாச்சே, பாசம் நிறைந்த பேர பிள்ளையை தூக்கி முத்தம் கொடுத்து விட்டு சிரித்த முகம்தானே கண்டிருக்கிறேன், தங்கள் கண்கள் குளமாகி கண்ணீராகி விட்டதே என்று கேட்டேன். காத்தமும் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் கோபமும் சாபமும் கடுமையாகிவிடும். இதோ என் பேரன், வழிகட்ட ஒரு கூட்டம் இவரை கொலை செய்வார்கள் என்றார். வழிகட்ட கூட்டம், பிறத்துன் பாகியா, வழிகட்ட கூட்டம் இவரை கொல்லுவார்கள், காயப்படுத்துவார்கள், கொலை செய்வார்கள். அல்லாஹ்வின் சாபம் கோபம் அவர்கள் மீது கடுமையாகட்டுமாக. பத்வா யாருக்கு செய்தாங்க என்பதுமா? யாருக்கு பத்வா செய்தார்கள்? எல்லோருக்கும் ரஹ்மத்துக்காக துஆ செய்தவர்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேர்களுக்கும் தாங்கள் ரஹ்மத் என்றான், அல்லாஹ் அருட்கொடை என்றான். என் பேரனை அநியாயமாக கொலை செய்யக்கூடிய கூட்டம். அடுத்து கேட்கிறாங்க, யாருக்கு தான் மனசு வரும்? கோமன் கத்தல், யாருக்கு மனசு வரும் இந்த திருமுகத்தை பார்த்த பின்னால் கொலை செய்வதற்கு? இந்த முகத்தை, பாவடியும் முகம், பார்க்க பார்க்க மகிழ்ச்சி கொடுக்கும் முகம் இமாம் ஹுசைனின் முகம். இந்த முகத்தை பார்த்து என் குடும்பம் என்று தெரிந்து கொலை செய்வதற்கு யாருக்கு மனம் வரும்? அப்படியும் கொலை செய்கிறார்களே, அவர்களுக்கு சாபமும் அல்லாஹ்வின் கோபமும் கடுமையாகட்டும் என்றார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானே வியந்து போனேன். இமாம் ஹுசைனின் முகத்தை இன்னொரு முறை பார்த்தேன். அந்த எவ்வளவு நிலாவின் ஒளி சிந்தும் முகத்தில் இப்படி ஒரு எதிர்காலமா? நிலாவின் ஒளியே தவழ்ந்து கொண்டிருக்கும் இந்த முகம் இப்படி ஒரு எதிர்காலமா? அதை நினைத்து நானும் ரொம்ப கலங்கி போனேன் என்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பிறந்த போதே இன்னொரு கட்டத்தில் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்லட்டுமா, என் பேரன் கொல்லப்படும் பூமி எனக்கு காட்டப்பட்டது என்று சொன்னது மாத்திரமல்ல, ஒரு பிடி மண்ணை என் பெருமான் காட்டுவார்கள், பாருங்கள் இந்த மண்ணில் நான் என் பிள்ளை கொலை செய்யப்படுவார். ஜிப்ரீல் வந்து சொன்னார்கள், காத்தமுன் நபியின் இருக்கும் காலம் அல்ல அது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இமாம் ஹுசைன் வாழ வேண்டும், வளர வேண்டும், நிக்காஹ் செய்ய வேண்டும், வாலிபம், வயோதிகம், இதற்கெல்லாம் பின்னால் நடக்கும் நிகழ்வு. அந்த கர்பலாவின் மண்ணையும் காரூணிய சீலர் கொடுக்கப்பட்டு காட்டுகிறார்கள். பாருங்கள், இன்னொரு சந்தர்ப்பம், பாத்திமா
நாயகியை கண்கலங்க வைத்த செய்தியில் அதுவும் ஒன்று. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம். இங்கே என்ன சொல்ல வருவேன்? மனிதர்களின் பலகீனம், தனக்கு ஆதிக்கம் வேணும், அதிகாரம் வேணும், தான் பவரோடு இருக்கணும், நமக்கு ஒரு கண்ணியம், நமக்கு ஒரு மரியாதை. அது யாரா குறையுமோ அவங்க யாராக இருந்தாலும் அவர்களை அழிக்க நினைக்கிறான் பாருங்க. மனிதனின் கீழ்த்தரமான குணம். அதில் பெரியவர் சிறியவருக்கு இல்லை. இன்றைக்கு மார்க்கம் தெரிந்த பல பேரும் கூட தன்னை விட யாராவது பேர் வாங்க நினைத்தால் அவங்கள எப்படியாவது ஒழிக்க நினைக்கிறவர்கள் மண்ணில் இன்றைக்கும் வாழ்கிறார்கள். நாடு தழுவிய வழியில் எம்பெருமான் சாபக்கேடுதான் அவர்களுக்கு உண்டாகும். எப்படிப்பா மனசு வந்துச்சு இந்த பிள்ளையை கொலை செய்வதற்கு? இந்த முகத்தை பார்த்தால் என் குடும்பம் என்றும் தெரிந்து சர்க்காரை ஆழம் வருத்தப்பட்டு பதுவா செய்கிறார். இமாம் ஹுசைன் வளர்ந்து வருகிறார்கள். பாசமோடு நபியோடு எப்படி இமாம் ஹசன் அவர்களை தூக்கி வருவார்களோ அதே போல் மஸ்ஜிதுக்கு இமாம் ஹுசைனை கூட்டு வருவாங்க. ரெண்டு பிள்ளையும் கையில பிடிச்சிட்டாங்க. கையில பிடிச்சு சொன்னாங்க, அப்பா நீ பார்த்துக்கொள், இதோ என் மகன் ஹசன், இதோ ஹுசைன், இனி ஓடி போகுமா. ரெண்டு பேர் மேல எனக்கு பிரியம் இருக்குது. பிரியம் என்பதெல்லாம் நாம உண்டாக்குறது இல்லை, அல்லாஹ் தான் ஏற்படுத்தணும். ரெண்டு பேரும் பிரியமாக்குறது அல்லாஹ் தான். அதாவது கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் கையை பிடிச்சு வைக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர்த்து ஈஜாவுக்கு போல் நடந்துட்டு அல்லாஹுமா அலிஃபு பைனஹுமா, யா அல்லாஹ் இவங்க ரெண்டு பேருடைய உள்ளத்தை பாசப்பிணைப்போடு ஏற்படுத்துவாயாக. பாசப்பிணைப்பு கொடு. எங்கோ ஒரு பெண், ஏதோ ஒரு ஊரு, இவர் ஏதோ ஒரு பகுதி, ரெண்டு பேரும் நாங்க ஜோடிச்சு வச்சுட்டோம், ஜோடி ஆக்கிட்டோம். ஒரு கருணையால் அலிஃபு பைனஹுமா, உள்ளங்களை நீ இணக்கமாக்கி வை. யாருக்கு? அந்த மாப்பிள்ளை அந்த பெண்ணோட பாசமாகணும், பெண்ணு மாப்பிள்ளையோட பாசமாகணும். என்ன அன்பை அல்லாஹ் தான் கொடுக்கணும். அல்லாஹ் சொன்னான், இந்த பூமியில் உள்ள அத்தனையும் நீங்கள் செலவு செய்தாலும் உள்ளங்களை இணைக்க உங்களால் முடியாது. பூமியில் இருப்பது போல செலவு செய்யுங்க, ரெண்டு உள்ளத்தை இணைக்க முடியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ளத்தை இணைச்சு வைத்து அல்லாஹ் கேட்கணும். அந்த நேரத்துல இல்லாம ஆமிஞ்சிடுவோம். மாப்பிள்ளை மட்டும் செங்கோட பூஜை உட்கார்ந்துருப்பார். அவர் கையில ஒரு பூஜையை கொடுத்து இப்படியே உட்கார்ந்துருக்கிறார். எனக்கு சரியான கோபம். உனக்கு தானே துவா செய்யுது, நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், மாப்பிள்ளை பொண்ணு பாசமா நேசமா உள்ளங்கள் இணக்கமாகணும். துவா ஒதுக்கிட்டே இருந்து அவர் செங்கோட கீழே வைக்கல. நான் கையை கீழே போட்டு செங்கோட இழுத்து கையில வச்சிருக்காங்க, அதை இழுத்து கீழே போட்டு தூக்குப்பா. அப்புறம் அவர் அப்படி தூக்குற பக்கத்துல பாக்குறாரு. சில பேர் இருந்து தூக்காதேன்னு என்னமெல்லாம் நடக்குது. அவர் நல்லா இருக்கணும். உள்சக்தி என்பதை அல்லாஹ் தான் கொடுக்க வேண்டும். என் மகளுக்கு கூட நான் அன்பை கொடுக்க முடியாது, உள்ளங்களை இணைத்து வைக்க முடியாது. இங்கே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி உஹிப்புஹுமா, இவர்கள் ரெண்டு பேருக்கும் நான் பிரியப்படுகிறேன் அல்லாஹ், வஹிப்புஹுமா நீயும் பிரியப்பட வேண்டும், ரெண்டு பேரும் நீ பிரியப்படணும். அதோட இன்னொரு செய்தியை சேர்த்தான், வஹிப்பமன் அஹப்பஹுமா, என் பேரன் இமாம் ஹசன், என்னுடைய ஹுசைன், இந்த ரெண்டு பேரையும் யாரெல்லாம் பிரியப்படுவார்களோ கியாமத் வரையிலும் இன்னைக்கு நாம பிரியப்படுகிறோம். அதனால தான் அவர்களை நினைவு கூறுகிறோம். யாரெல்லாம் என் பேரர்களை நேசிப்பார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக. நான் இமாம் ஹசனை நேசித்தால், இமாம் ஹுசைனை பிரியப்பட்டால் என்னை அல்லாஹ் பிரியப்பட வேண்டும், அல்லாஹ்வின் அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று காரூன்ய சீகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். வஹிப்ப மன் அஹப்பஹுமா, இவர்கள் ரெண்டு பேரையும் யார் நேசிப்பார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக. ஒரு பரக்கத்தான துஆ சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக கவனத்தில் கொண்டு தருகிறார்கள். இங்கே அழகாக வளர்ந்து வருவார்கள். பள்ளிவாசல்ல தொழுகையில மேலே ஏறி உட்கார்ந்த பழக்கம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சொந்தமாக இருந்தது. பாட்டனாரின் மீது பாசம் என்பது எல்லையில்லா பாசம். ஆக நபி வாழ்ந்த காலம் ஹிஜ்ரி 3 பிறக்கிறார் இமாம் ஹுசைன்.
ஹிஜ்ரி 11 பெருமானார் வஃபாத். ஹிஜ்ரி 11 நபிகள் நாயகம் 4 5 6 7 8 9 10 8 வயசு. இமாம் ஹுசைனின் 8வது வயதில் நபிகள் நாயகம் வஃபாத். அதே 8வது வயதில் அன்னை ஃபாத்திமாவும் வஃபாத். பாசம் காட்டிய ஹுமா நபிகளும் பாலூட்டிய ஃபாத்திமாவும் அந்த வயதில் 8 வயதில் இறக்கிறார்கள். பெற்ற தாயையும் அன்பு பொழிந்த ஹுமா நபிகளையும் இமாம் ஹுசைன் ரொம்பவே தவித்து போகிறார்கள். இமாம் ஹசன் ஹுசைன் பெருமானாரின் வஃபாத்தின் போது, ஃபாத்திமா நாயகியினுடைய அடுத்த வஃபாத்தின் போது கலங்கி போகிறார்கள், ரொம்ப சோர்ந்து போகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் முடிவை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாடம் தரப்பட்ட பிள்ளைகள் அந்த பாடத்தை கொண்டு பொருந்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அந்த பொருத்தத்தை நமக்கு நசீபாக்கி தருவானாக. ரொம்ப இமாம் ஹுசைனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத தன்மை எஹ்சான், உபகாரம். எப்படி இமாம் ஹசன் கொடை வல்லல் என்றோமோ, இமாம் ஹுசைன் உபகாரம். உபகாரம்னா ரொம்ப ஏழை மக்களை கூப்பிடுவாங்க. மிஸ்கீன்கள் மேல பெரிய கேட்பாங்க. பெருமானார் கேட்டாங்க, ஹுப்புல் மசாக்கீன், யா அல்லாஹ், ஏழை எளிய ஜனங்களை, மிஸ்கீன்களை நான் நேசம் வைக்க உன்னிடத்தில் கேட்கிறேன். நம்ம யாரோட பிரியமா இருக்கணும்? மிஸ்கீன்களோடு, ஏழை எளிய ஜனங்கள். பெருமானார் ஒரு கட்டத்தில் சொல்வாங்க, எந்த விருந்து, ஒரு விருந்து, அந்த விருந்தில் செல்வாக்கும் செல்வமும் உள்ளவர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிறார்கள். அந்த விருந்தில் செல்வாக்கும் செல்வமும் உடையவர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிறார்கள். அங்கே ஏழைகளே வரவில்லை, ஏழைகளே கலக்கவில்லை. அந்த விருந்து பரக்கத்தான விருந்தல்ல, அந்த விருந்து, அதன் மீது அல்லாஹ்வின் வருத்தம் உண்டு என்கிறார். முழுக்க முழுக்க செல்வந்தர்களும் செல்வாக்குடையவர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு, நம்ம சொந்தத்துல கூட 4 பேர் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, ஏழை ஜனங்கள் இருப்பாங்க, அவங்களை கூப்பிடுறது இல்லை. ஏன்? அது கௌரவ குறைவா இருக்கும். அவங்க எல்லாம் நீட்டா ட்ரெஸ் அணிய மாட்டாங்க, அவங்க எல்லாம் கண்ணியத்தை காப்பாற்ற மாட்டாங்க என்று சொல்லி ஏழைகளை ஒதுக்கிவிட்டு, எளிய ஜனங்களை ஒதுக்கிவிட்டு, செல்வாக்குள்ள மனிதர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஒரு விருந்து நடக்குமா? அந்த விருந்து அல்லாஹ்வின் வருத்தத்துக்குரிய விருந்து. இங்கே பெருமானார் கேட்ட துஆ, நான் ஏழைகளை, எளிய ஜனங்களை நேசிக்க வேண்டும் அல்லாஹ். இமாம் ஹுசைன் அந்த தன்மை உடையவர்கள். வீட்டுல அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். பாராசீக மன்னரின் மகள் ஷஹரபானு மனைவியாக கிடைக்கிறார்கள். அவர்களுடைய மனைவிமார்களில் பல பேர் இருப்பாங்க. அதில் ஷஹரபானு என்கிற பெண்மணி பாராசீக மன்னரின் மகள். அன்றைக்கு பாராசீகம் நாட்டின் வல்லரசாக இருந்த காலம். ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாபின் ஆட்சி காலத்தில் பாராசீகத்தை நாம் வெற்றி பெறுகிறோம். அங்கே உள்ளவைகள் எல்லாம் இங்கே வந்தது. அந்த அடிமைகள், பெரிய பெரிய மனிதர்கள் அடிமையாக்கப்பட்டாங்க. அந்த அம்மா ஷஹரபானு வருகிறார்கள். ஷஹரபானுவை சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்பு மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான். எப்படிப்பட்ட பெண்மணி? பாரம்பரியமான அரச குடும்பம், அரச குடும்பம், அரச குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள். இங்கே இமாம் ஹுசைனின் மனைவியாக வந்தபோது இமாம் ஹுசைன் சொன்னாங்க, அம்மா, வீட்டுல எல்லா வகையான உணவும் செய்யணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லா வகையான உணவுகள், நான் சில பேரை விருந்துக்கு அழைக்க போறேன். அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் விருந்து கொடுக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பெரிய குடும்பம், விருந்து கொடுப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நம்ம எல்லாருக்கும் நோக்கி செய்வானாங்க. விருந்தோம்பல்ங்கிறது ஒரு பெரிய பரக்கத்தான காரியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் செய்யினாங்க. பாராசீகத்தின் பெரிய அரச குடும்பத்தில் பிறந்த பெண்மணி எளிய வாழ்க்கைக்கு வருகிறார்கள். இமாம் ஹுசைனோடு தோடு கொடுத்து சிறப்பான விருந்து ஏற்பாடு செய்து முடிச்சாங்க. இமாம் ஹுசைன், நான் விருந்தாளிகளை அழைத்து வருகிறேன் என்று மஸ்ஜிதுக்கு வந்து, மஸ்ஜிதில் அந்த ஓரத்திலும் இந்த ஓரத்திலும் திண்ணைகளிலும் படுத்திருந்த ஏழை சஹாபிகளை, ஏழை மக்களை, உடுத்துகிற ஒழுங்கான ஆடை இல்லாதவர்களை, மேனியே போடுகிற துண்டு இல்லாதவர்களை, தலையிலே எண்ணெய் வைப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத எளிய ஜனங்களை ஒரு பெரிய கூட்டத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அந்த அம்மா
மக்களை எல்லாம் விருந்து கொடுத்து பார்த்தது இல்லை. அது ராஜ குடும்பம், ராஜ குடும்பம். அங்கே விருந்துக்கு வந்தவர்களும் ராஜ மரியாதை பெறுகிறவர்களே வருவார்கள். ஆனஸ்டானவர்கள், ரொம்ப ரொம்ப நீட்டா ட்ரெஸ் அணிந்தவர்கள் தான் விருந்து கொடுத்து பழகி இருப்பார்கள். ஷஹர்பானு, அன்னை ஷஹர்பானு விருந்து இங்கே யார்? இமாம் ஹுசைன், நம்முடைய கணவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பம், பேரப்பிள்ளை, விருந்தாளிகளை அழைத்து வருகிறார். விசேஷமான பாய்களும் விரிப்புகளும் விரிக்கப்பட்டிருக்க உள்ள மதங்களை பூரா பார்த்தா வேற சட்டை இல்லை, ஆடை கிழித்து எண்ணெய் வைக்க முடியாதவர்கள், ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டில் சாப்பிடாமல் பசியோடு கண்ணெல்லாம் குடி விழுந்தவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை உள்ள கூட்டு வந்தாங்க. பார்த்து வியந்து போனார்கள். அம்மாட்ட சொன்னாங்க, எந்த ஒரு உணவும் மிச்சம் இருக்க வேண்டாம், அந்த வச்சு பெரும் நம்ம சாப்பிட வேண்டாம், எல்லாத்தையும் கொண்டு வாங்க, இதோ நம்முடைய கெஸ்டுகள், விருந்தாளிகள். அம்மா ஒண்ணுமே பேசல, எல்லா சாப்பாடையும் கண்ணியமாக கொண்டு வைத்து பரிமாறப்பட்ட எல்லாருக்கும் மனமோப்பான சாப்பாடை கொடுத்து விட்டு சொன்னாங்க, நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்லி வீட்டுக்கு வந்த அம்மாட்ட சொன்னாங்க, நான் வைத்திருக்கும் அந்த டிரெஸ்ஸுகளை எடுங்கள். அங்கே பார்த்தா அடுக்கடுக்கான ஆடைகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த ஆடைகளை எல்லாம் அங்கே வந்து சாப்பிட வந்த விருந்தாளிகளுக்கு உடைகளை அன்பளிப்பாக கொடுத்து, மிஸ்கின்கள், நல்ல ஆடை கொடுத்து பார்க்கப்படாதவர்கள், அவர்களுக்கு நல்ல ஆடை கொடுத்து உடுக்க செய்து காசு பணங்களை எடுத்து வங்கியில் வைத்து ஒவ்வொருவர்களுக்கும் அன்பளிப்பையும் கொடுத்து அனுப்பிய போது ஷஹர்பானு வியந்து போகிறார்கள். அம்மா சொன்னாங்க, எங்கள் நாட்டில், எங்கள் வீட்டில் நிறைய விருந்துகள் நடந்திருக்கிறது, இப்படி எந்த ஒருவருக்கும் நாங்கள் விருந்து கொடுத்ததில்லை. இப்படி ஒருவருக்கு, ஆடை இல்லாதவருக்கு, அலங்காரம் இல்லாதவருக்கு, தலையிலே எண்ணெய் கூட வைக்க முடியாத யாராவது ஏழை மக்களுக்கு எங்கள் அரசு அரண்மனையில் விருந்துகள் நடந்ததில்லை. நான் இப்போது சந்தோஷமாக இருக்கிறேன் என்றார். என்ன சந்தோஷம்? இப்படிப்பட்ட மக்களுக்கு விருந்து கொடுத்ததில் நான் ஆனந்தம் அடைகிறேன். இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு தகுதியான வீட்டில் நான் மனைவியாக வந்திருக்கிறேன். இந்த ஜனங்களில் தான் இறை நேசம் கிடைக்கும் என்கிறார்கள். ஏழைகளோடு இருங்கள், ஏழைகளை நேசியுங்கள். நீங்கள் செல்வாக்குள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் நேசமும் உங்கள் விருந்தும் அவர்களோடு இருக்கட்டும் என்கிற பெரிய பாக்கியம். சொல்லுவாங்க, யாராவது கொடுத்த ஆமாக்கும் இல்லா தம்பி, உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட ஒருத்தர் வர்றாரா, ஒரு அல்லாவின் அச்சம் உள்ளவராக இருக்கட்டும். நம்ம வீட்டுல விருந்து சாப்பிட யாரா இருக்கணும்? அல்லாவின் அச்சம் உள்ளவர், அல்லாவுடைய அச்சம் உள்ள ஒரு ஒரு சீனியரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறீங்களா, உங்க வீட்டை பறக்கத்தாகும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வாங்க. அம்மா வருத்தப்படுவாங்க, என்ன இது ராஜ குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட மிஸ்கின்களுக்கு விருந்து இதுதான் இந்த ஏற்பாடு என்று நினைப்பார்களோ? இல்லை, அம்மா மகிழ்கிறார்கள். எப்படிப்பட்ட பாக்கியமானவர்கள் இமாம் ஹுசைன். ஏழை ஜனங்களை இப்படி நேசிக்கிறார்கள், பசியாளிகளுக்கு ருசியாக உணவை கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு உடைகளை, பணங்களை. அம்மாவை நெகிழ வைத்தது. இன்னொரு பக்கம் ஏதோ பாராசீக சிந்தனை அம்மாட்ட இல்ல, முழுக்க முழுக்க அம்மா மாறினாங்கிறத விட அல்லாஹ் கொடுத்த அடுத்த வாரிசு இருக்காங்க பாருங்க. இமாம் ஹுசைனுக்கு பிறக்கிற ஸைனுல் ஆபிதீன், ஸைனுல் ஆபிதீனை கருவில் சுமந்து பெற்றவர்கள் இந்த ஷஹர்பானு தான். பாரசீக மன்னரின் மகள் ஷஹர்பானின் வயிற்றில்தான் சையதுனா ஸைனுல் ஆபிதீன். இன்றைக்கும் உலகம் அவர்களை நினைத்து பார்க்கும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அடுத்த வாரிசுகள், அகரவைத்துகள் அவர்களை வழியாக கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர்கள் அண்ணல் ஸைனுல் ஆபிதீன். நாளை தினம் அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள். அத்தகைய மாமனிதரை பெற்றெடுத்த பாக்கியத்தை அல்லாஹ் ஷஹர்பானுவுக்கு கொடுத்தார். இங்கே அம்மா ஈர்க்கப்பட்ட இடம், பெரிய நேசம். அதோட இஹ்சான்ங்கிற நல்ல வாழ்க்கை எல்லாருக்கும் தேவை. நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. உபகார குணம் இருக்கணும், உதவி செய்யும் மனசு இருக்கணும், ஏழை எளிய ஜனங்கள் மீது பிரியம் இருக்கணும்.
இதுவெல்லாம் நபியின் பழக்கம், நபியின் குடும்பத்தார்களின் தொடர். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த வணக்க ஈடுபாடு உடையவர்கள். மார்க்க பக்தியில் ரொம்ப பேணுதல், வணக்கம். கிட்டத்தட்ட இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவங்களும் சரி இவங்களும் சரி 25 ஹஜ் செய்தார். 25 ஹஜ். நம்ம சொல்லுவாங்க இந்த வருஷம் போகணுமா? போகணும். ஒரு வருடம் அல்லாஹ்வின் இல்லம் செல்லாமல், காபா செல்லாமல் அந்த வருஷம் நாம் மௌத்தாகிடக்கூடாதுமா. அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து ஹஜ் நசீபாக்குவானாக, உம்ராவை நசீபாக்குவானாக, நபியின் ஜியாராவை நசீபாக்குவானாக. நான் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ்வின் இல்லம் செல்ல வேண்டும். இன்னும் பெரிய விசேஷம் என்னன்னா, மதீனாவுல இருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு வர்றாங்க இமாம் ஹுசைன், இமாம் ஹசனும் சரி, நடந்து வருவாங்க. வாகனம் இருக்குது. இல்ல 2 கிலோமீட்டரா 100 கிலோமீட்டரா? இது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் இன்னைக்கு தொலைவு தூரம். மக்காவுல கார்ல ஏறணும்னா மதீனாவுல உயரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது. மக்காவுல இருந்து மதீனாவுக்கு, மதீனாவுல இருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக ஒவ்வொரு ஆண்டும் இமாம் ஹுசைன், சையதுனா இமாம் ஹசன் நடந்தே வருவார்கள். நடந்து வந்து ஹஜ் செய்து என் ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும். இபாதத் என்பது நம்ம நபியினுடைய குடும்பம், பாத்திமா நாயகி பெற்றெடுத்த பிள்ளை, அலி ரலியல்லாஹுடைய மகனார், சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர். நமக்கு என்ன நினைத்தார்களா? இல்லை, அத்தனையும் இருக்கிறது. இன்னும் அழகாக வாழ்கிறார்கள் வணக்க வழிபாட்டில். எத்தனை பாக்கியம் நிறைந்தவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை தொடரில் முஆவியா மரணம் தழுவார். இங்கே அலியின் கர்ரமல்லாஹ், அலியின் கர்ரமல்லாஹ் அவர்களுக்கு அடுத்து இமாம் ஹசன் ஆட்சி மீறாம். இமாம் ஹசன் ஆட்சி காலம் முடியும், ஒப்படைச்சிட்டாங்க முஆவியாவின் ஆட்சி. முஆவியா ஒரு காரியம் செய்து விட்டார். அவர்களுக்கும் உள்ளது. முஆவியா ஒரு பெரிய ஒரு சஹாபி. அவங்க என்ன பண்ணாங்க? தன் மகனுக்கு பொறுப்பை கொடுக்கிறார், நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை. அதற்கு முந்தி வந்தவர்கள் எல்லாம் மகன் அல்ல ஒப்படைப்பார். ஒரு மஷூரா கமிட்டி ஒன்று போட்டு ஒப்படைக்கிற வழக்கம். இங்கே தன் மகன் யசீதை தான் இருக்கும் காலத்திலேயே அவரிடத்தில் மற்றவர்கள் பையத்தாக வைக்கிறார். இந்த காரியத்தை செய்கிறார் முஆவியா செய்தார்கள். இந்த நிலையில் அவர்களின் பெயர் எல்லாரும் பையத்து செய்து கொடுக்கிறார் யசீதுக்கு. யசீத் நல்ல மனிதர் இல்லை. சஹாபியின் குடும்பத்தில் பிறக்கிறார். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி தாரீகுல் குலஃபான் என்ற கிதாப் எழுதுவார். அதில் சொல்வார், யசீத் தாரிகுஸ் ஸலாத், தொழுகையை கூட பல காலங்களில் விட்டார். இன்னொரு பக்கம் அவர் மது பழக்கம் இருந்தது. ஒரு செய்தி அவர் எழுதுகிறார் யசீதை பற்றி. எனவே அந்த கிலாபத்துக்கு பையத்து செய்ய எல்லாரும் நிர்பந்திக்கப்பட்டார். அதை மறுத்தவர்களில் இமாம் ஹுசைன் ஒருவர். நான் பையத்து செய்ய மாட்டேன். பல பேர் மறுக்கிறார்கள். அதில் இமாம் ஹுசைனை மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகிறார். யசீதுடைய பையத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதனாலதான் நிறைய சஹாபாக்கள், நிறைய சீதேவிகள் துஆ கேட்டார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ரஸிஸ்தீன். யா அல்லாஹ், ஹிஜ்ரி 60 துவக்கத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சஹாபாக்கள் பல பேர், அன்னை ஆயிஷா நாயகி உட்பட கேட்ட துஆ என்ன? ஹிஜ்ரி 60 துவக்கத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ஏன் ஹிஜ்ரி 60 தான் யசீதின் ஆட்சி தோன்றுது. அந்த காலம் பெருமானார் சொன்னாங்க பித்ராவுடைய காலம். அது நிறைய சஹாபாக்கள் அந்த காலம் வரைக்கும் நாங்க வாழ்ந்துடக்கூடாது, 60க்கு முன்னால் போயிடணும். எவ்வளவு கொடுமையான காலம், நிர்பந்தம், அதுக்காக. ஆனா யசீத் ஆட்சிக்கு வந்த போது இங்கே பெரிய குழப்பம். மக்கள் திருப்தி பெறவில்லை. அவர் ஆட்சியின் மீது மக்களுக்கு விருப்பம் இல்லை. மக்கள் பல வகையிலும் எதிர்ப்பை காட்டுகிறார்கள். கூஃபா நகரத்து மக்கள் இமாம் ஹுசைனுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எப்படி கடிதம்? நீங்கள் வந்து விடுங்கள், இங்கே ஆட்சி
ஆட்சி சரியில்லை, மாணவியின் சுன்னத், உங்கள் பாட்டனாரின் வாழ்க்கை, அல்லாஹ்வின் தீன் கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் விடுமோ என்று பயப்படுகிறோம். நீங்கள் வந்து விடுங்கள். எங்கே? கூஃபாவுக்கு வாருங்கள். கடிதத்துக்கு மேல் கடிதம், பல கடிதங்கள். இமாம் ஹுசைன் ஒன்றும் ஆட்சியில் மோகம் கொண்டவர்கள் அல்ல. கர்பலா களம் ஒரு போராட்ட களமாக மாறியது. உயிரை கூட காவு கொண்டது என்றால் அரசியல் ஆசை இல்லை, அதிகாரத்தின் மீது விருப்பமில்லை, பதவி மோகம் அவர்களுக்கு இல்லை. இதற்கெல்லாம் சில பேருக்கு பதவி மோகம், அதிலிருந்து அவர்களை பிரிக்கவே முடியாது. துவா கூட கேட்பார்கள், மௌத் வரைக்கும் பதவியை கொடு என்று. அப்படிப்பட்ட பதவி மோகம் உங்கள் ஈமானை பாதிக்கும் என்கிறார்கள். இங்கே பதவி, அதன் மீது ஆசை இல்லை, அரசியல் ஆசை இல்லை, நான் தான் நாட்டுக்கு பொறுப்பாக வரணும் இல்லை. கடிதத்துக்கு மேல் கடிதம். மக்கள் பாருங்கள், நீங்கள் வந்து நல்லாட்சி தாருங்கள், நல்லாட்சி தாருங்கள், இந்த தீனை பாதுகாக்க வேண்டும். மக்கள் எல்லாம் நிம்மதி இழந்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு பேரே, உங்கள் வருகைக்கு காத்திருக்கிறோம் என்று கடிதம், பல கடிதங்கள். சொல்ல போனால் கடிதம் குவிந்து இருக்கிறது. கூஃபா நகரத்து மக்களால் எழுதப்பட்ட கடிதம். இமாம் ஹுசைன் இவ்வளவு தூரம் மக்கள் தீனை பாதுகாக்க வேண்டும், நபியின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்று அழைக்கிற போது போகாமல் இருக்கிறதா? புறப்பட திட்டமிட்டார். குடும்பத்தை கூட கூப்பிடலாம், பேரன் பேத்திகளை, சிசுக்களை, பெண்களை, அகலபைத்திகள் அத்தனை பேரையும் அழைத்து புறப்பட முனைந்த போது வழிமறிக்கிறார்கள் பல பேர். சஹாபாக்கள் வழிமறிக்கிறார்கள். வேண்டாம், நம்பாதீர்கள் கூஃபா மக்களை, நம்பாதீர்கள் கூஃபா மக்களை, வேண்டாம். பல பேர் வழிமறிக்கிறார்கள். அன்றைக்கு மாபெரிய கவிஞராக இருந்தவர் வந்து சொன்னார், எங்கள் பயணம் வேண்டாம், நிறுத்துங்கள். மாணவியின் அன்பு பேரரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தை சார்ந்த வேறு பல பேர்கள் மறுக்கிறார்கள். இமாம் ஹுசைனால் பதில் முடியவில்லை. இல்லை, அந்த மக்கள் சங்கடப்படுகிறார்கள், ஆர்வ பெருக்கில் இருக்கிறார்கள். நான் போவேன் என்று முடிவெடுக்கிறார்கள். மக்களுக்காக, மக்களின் உயிரை, மார்க்கத்தை, வாழ்வை, வாழ்வாதாரத்தை, ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக இமாம் ஹுசைன் கர்பலா காண்கிறார். ஆயிரம் ஆயிரம் சங்கடங்கள், எத்தனை கஷ்டங்கள், சொல்ல முடியாத தொழில்கள். நாங்க பேசுறதே இல்லை கர்பலாவை. ஒரு காலம் முடிஞ்சது, இப்ப முடியல. ரொம்ப உள்ளமெல்லாம் மிகப்பெரிய கடமாகி விடுகிறது. பேசிட்டு போய் தூங்கினா ராத்திரி தூக்கம் வருவது இல்லை. அவ்வளவு கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்ட மைதானம் கர்பலாவின் மைதானம். ஹாரூன் யஸீர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு பேரர் இமாம் ஹுசைன் வந்து உள்ளே நுழையும் போதுதான் தெரிகிறது, ஆஹா, உள்ள வரும்போதே தெரிகிறது, ஏமாற்றி விட்டார்களே, வாக்கு மீறி விட்டார்களே. ஏற்கனவே அவர்கள் சகோதரர் முஸ்லிம் ரலியல்லாஹு அனுப்பி வைத்திருந்தார்கள் நிலவரத்தை போய் பார்த்து சொல்வதற்கு. அதற்கு முஸ்லிமை அவர்கள் பிடித்து கொலை செய்து விட்டார். அந்த பின்னால் அந்த தீய சூழ்ச்சிகள் விளக்குகிறது. இவர்கள் வழிமறிக்கப்பட்டார்கள், தடுத்து நிறுத்தப்பட்டார்கள், ஏவி போடப்படுகிறார்கள். இதை விட்டு வெளியே போக முடியாது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தாகம், தண்ணி இல்ல, குழந்தைக்கு தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு வந்து கேட்கிறாங்க. அங்கே அரக்க குணம், ஈமானுடையவர்கள் அரக்க குணம். தண்ணி இந்த பச்சை பிள்ளைக்கு என்கிறார்கள். வெள்ளை ஆடையோடு வைத்திருக்கும் அந்த குழந்தையை காட்டி அங்கே ஒருவன் தண்ணீரா என்று கேட்டுவிட்டு குடிய சொல்வான். இமாம் ஹுசைனை எடுக்க முனையும் போது மிகச்சரியாக குறிவைத்து அந்த பச்சிளம் பாலகனின் நெஞ்சில் அம்பு பாய்த்து கொண்டு விடுவார்கள். அந்த வெள்ளத்துணியெல்லாம் ரத்தமாகி இமாம் ஹுசைன் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார், கொடுக்க மறுத்தார். வருத்தப்பட்டு அல்லாஹ் இவன் தாகமாகியே மௌத்தாக வேண்டும் என்றார். இமாம் ஹுசைன் முஸ்தஜாபு துஆவா, அவங்க துஆ கேட்டா கிடைச்சது. அது மட்டும் நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன். அந்த தண்ணி கொடுக்க மறுத்தா பாருங்க, கொடூரமாக நடந்தாலே அவன் அல்லாஹ் வாழ வைத்தான். எப்படி? அவன் வாழ்க்கையில் தாகமே நோயாக மாறி தண்ணீர் தவிப்பான். செம்பு கொடுப்பார்கள், குடம் கொடுப்பார்கள், குடிப்பான்.
வயிறு வீங்கிவிடும், தாகம் தணியவில்லையே தண்ணீர் கொடுங்கள். இப்ப தண்ணி குடிச்ச தண்ணீர் வயிறு வீக்கம், வயிற்றிலிருந்து தண்ணி எடுக்கணும். இங்கே தாகம் தண்ணியில தண்ணி கொடுப்பார், குடிச்சிட்டு வெளியே இருக்கணும். இதே நிலை சக்கராத்து கூட தாகமே தாகமே என்று சொல்லி கேவலப்பட்டு மௌத்தான. இமாம் ஹுசைன் கேட்டார்கள், இவனை தாகமாக ஆக்கி விடு அல்லாஹ், உன்னுடைய நபியின் குடும்பத்தை கொடுமைப்படுத்தியவன். நிறைய நடக்கிறது. முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூரா, ஆஷூரானா 10ஆம் நாள் என்று அர்த்தம். ஆஷூரா என்றாலே 10ஆம் நாள். முஹர்ரம் 10ஆம் நாளுக்கு அது சொந்தமாச்சு. எல்லா 10ஆம் நாளும் ரபியுல் அவ்வல் 10ஆம் நாளுக்கும் ஆஷூரா தான், ரஜப் 10ஆவது நாளுக்கும் ஆஷூரா தான், ரமதான் 10ஆவது நாளுக்கும் ஆஷூரா தான். ஆனால் ஆஷூரா என்ற சொல் முஹர்ரம் 10ஆம் நாளுக்கு சொந்தமாச்சு. இன்னைக்கு நம்ம ஆஷூரானா முஹர்ரம் 10, அன்றைக்கு முஹர்ரம் 10 ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு ஜும்மாவுடைய நாள். சுத்தி அரக்கர்கள் இருக்கிறார்கள், நபியின் குடும்பத்து பிள்ளைகள், பெண்கள் ஒரு பக்கம் பசியிலும் தாகத்திலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார்? முத்து நபியின் குடும்பம், அல்லாஹ் நேசிக்கும் குடும்பம். உங்களிடத்தில் நான் கூலி கேட்கவில்லை, என் குடும்பத்தை நேசியுங்கள் என்றார்களே அந்த குடும்பம். நான் குர்ஆனை விட்டு செல்கிறேன், என் குடும்பத்தை விட்டு செல்கிறேன் என்றார்களே அந்த மாநபியின் அருளுக்குரிய குடும்பம் தவிக்கிறார்கள். இன்றைக்கு கர்பலாவின் 10ஆம் நாள், ஆஷூராவின் 10ஆம் நாள் ஜும்மா, குதுபா ஓதுவார்கள். இமாம் ஹுசைன் என்று சில பேர் எழுதுறாங்க. 2 குதுபா எல்லாரும் இருக்கிறார்கள். அந்த குதுபா கண்ணீர் வழியும், ரத்த கண்ணீர் வழியும் அவர் ஓதுற குதுபா. மக்களே, நாங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். நான் மாணவியின் அன்பு பேரர், நான் தான் பாத்திமா நாயகி பெற்றெடுத்த புதல்வர். எங்களை தான் மாணவி சுவனத்து எழுந்தர்களின் தலைவர் என்றார்கள். பாவம் செய்ய மாட்டோம், அநீதி செய்ய மாட்டோம், தீமை செய்ய மாட்டோம், வாழ்க்கையில் ஒரு தடவை கூட யாருக்கும் நாங்கள் சங்கடம் கொடுத்ததில்லை என்று சொல்லிவிட்டு குறிப்பாக சில பேர்களை அவர் பேர சொன்னாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, நீ கடிதம் எழுதினாய் வர வேண்டும் என்று, நீ கடிதம் எழுதினாய் வர வேண்டும் என்று, நீ கடிதம் எழுதினாய் வர வேண்டும் என்று. எங்கே உங்கள் வாக்குறுதிகள், எங்கே உங்கள் வாக்குறுதிகள்? அந்த குதுபாவின் பிரசங்கத்தில் கேட்கிறார்கள். இப்போதும் சொல்கிறேன், கலகம் செய்ய வரவில்லை, போர் செய்ய வரவில்லை, ஆட்சியின் ஆசை கொண்டு வரவில்லை. நாங்கள் வந்ததெல்லாம் இங்கே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் ரசூலையும் முழுக்க முழுக்க மக்கள் எடுத்து நடப்பதற்காக வந்தோம். நீங்கள் அனுமதிக்கவில்லையா? இப்போது சொல்கிறேன், எங்களை விட்டு விடுங்கள், இந்த குடும்பத்தை விட்டு விடுங்கள், அநியாயமாக கொண்டு விடாதீர்கள், அக்கிரமமாக இந்த பிள்ளைகளை அழித்து விடாதீர்கள், இந்த பெண்களை கொண்டு விடாதீர்கள். நான் உங்களிடத்தில் பிச்சை கேட்கவில்லை, பாவிகளாக ஆகிவிடாதீர்கள் என்று சொல்கிறேன். எங்களை நீங்கள் கொன்றால் பாவியாகி விடுவீர்கள், அக்கிரமங்களை அரங்கேற்றாதீர்கள் என்று ரொம்ப ரொம்ப உருக்கமான வைர வரிகளால் பாதுகாக்கப்பட்ட ஹுத்பாவை மாணவி சட்டத்தார் வலிவு சட்டத்தின் மகுடம் சூட்டப்பட்ட பேரர் இமாம் ஹுசைன் அங்கே முழங்குவார். அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், கொஞ்சமும் இரக்கமில்லாத அந்த குணமுடையவர்கள், முரட்டு சுபாவமுடையவர்கள், ஆட்சியின் மீது வெறியும் அதன் மீது பிடிவாதமும் இமாம் ஹுசைனோடு களம் இறங்கி களமாடி அவர்களின் பிள்ளைகளை, அவர்களின் குடும்பத்தை கொடூரமாக தாக்கி இமாம் ஹுசைனையும் கொல்றாங்க. தலையை தனியா இருக்க ரொம்ப அக்கறம். அந்த பெண்களை கொண்டு குவித்து குதிரையை எதற்கு மேல் நடக்க வைக்கிறார். அல்லாஹ் மன்னிப்பானாக, நம்மளதான் மன்னிக்க. இதுக்கு மேல பேச முடியல, இதுக்கு மேல பேச முடியல. ஒரு மாபெரிய அகலப்பை, கிட்டத்தட்ட எல்லாருமே ஷஹீதாகிறாங்க. அதுல அன்னைக்கு வராம உடல்நல குறைவா இருந்தாங்க செய்யுள்ளாமதி, அவங்க மிஞ்சுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் செய்யுள்ளாமதி ரலியல்லாஹு அன்ஹுவை பேசுவோம், தொடருவோம். அந்த குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணாங்க. அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். ஏன்? நபியின் குடும்பம் கியாமத் வரைக்கும் வர வைத்தாங்க. அல்லாஹ்
தாங்கவில்லை இதயம். அல்லாஹ் என் பெருமான் அழுதார்களே, உசைனை கொள்வார்களா, மனம் வருமா? பிறந்த போதே அழுதார்கள் பெருமான் நபி. நடத்தி விட்டார்கள், அரங்கேற்றி விட்டார்கள். எப்படித்தான் நாளை நபியின் முகத்தில் பார்க்க போகிறார்களோ. அல்லாஹ்வின் கோபம் அல்லவா இறங்கட்டும் என்றார்கள் பெருமான் நபி. அவர்களின் வறுமையும் நாளை மக்ஷரும் எப்படி இருக்குமோ அவனுக்கு சொந்தம். நாம் யாரையும் மதுவா செய்வதற்கு இல்லை. அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக, சுகத்தில் பறக்க செய்வானாக, இடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடு முடக்கம் அவன் அன்புகளுக்கு ஓட வைப்பானாக. நீங்கள் நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியில் சர்க்காரை ஆடம் சுத்தர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. கர்பலா களத்தில் தன் இன்னுயிரை அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக அர்ப்பணித்த நபியின் அந்த குடும்பம், இமாம் ஹுசைன் அவர்களின் மனைவியர்கள், பிள்ளைகள், பேரன் பேத்திகள், அந்த பாரம்பரியம் அல்லாஹ் அவர்களின் மன்னரை இன்றைக்கும் ஜொலிக்கிறது, தங்கம் போல் விழுகிறது. அல்லாஹ் இன்னும் அதை ஜொலிக்க செய்வானாக. அவர்களின் பொருட்டால் நமது வாழ்க்கையை விசேஷமாக்கி வைப்பானாக என்ற உயரிய துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரெண்டு பேரையும் வைத்துக் கொண்டு அல்லாஹ் இடத்தில் என்ன துஆ கேட்டார்கள்? இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரெண்டு பேரையும் பார்த்து என்ன துஆ பெருமானார் கேட்டார்கள்? நம்பர் 1. இரண்டாவது, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள்? அந்த பூமிக்கு பேர் என்ன? எந்த மாதம், எந்த நாள், ஹிஜ்ரி எத்தனை? ஹிஜ்ரி எத்தனை, எந்த மாதம், எந்த நாள், எந்த இடத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள்? சுப்ஹானல்லாஹ்.